ஹalleluya, குட் மார்னிங். இன்னொரு விலையேறப்பெற்ற நேரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. வாங்க தேவனுடைய வார்த்தையை தியானிப்போம். அவருடைய சமூகத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்ப்போம். ஜெபிப்போமா? பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உம்முடைய சமூகத்தில் நின்று எங்களை நாங்கள் பரிசோதித்து பார்க்க, உம்மை துதிப்பதற்கு, உம்முடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு கொடுத்த இந்த வாய்ப்புகளுக்காக நன்றியப்பா. எங்களோடு பேசும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எப்படி இருக்கிறீங்க? யார் கூடயாவது சண்டை போட்டீங்களா? யார் கூடயாவது வாக்குவாதம் செய்தீங்களா? யாரோடாவது கருத்து வேறுபாடுகள் உண்டானதா? உங்க மனசை கெடுத்து கொண்டு இருக்கிறீங்களா? இன்றைக்கு இதுதானங்க. குடும்பங்களிலே இதே பிரச்சனை, தேசத்திலேயும் இதே பிரச்சனை, அதிகாரிகளுக்குள்ள இதே சூழ்நிலை. இரண்டு மனிதர்களுக்குள்ள ஒரு மனம் வராம போச்சுன்னா, இருவருக்கு நடுவே வாக்குவாதம் வருதுன்னு சொன்னா, அதற்கு காரணம் ரெண்டு கத்திகள் ஒரு உரையில நுழையாதாங்க. சில முறை ஒருவர் தவறு, ஒருவர் ரைட்டாக இருக்கலாம். அல்லது இருவருமே ஒருவரோடு ஒருவர் போட்டி போடுவதே அவங்க குணமாக இருக்கலாம். அநேக முறை நமக்கு மனிதர்களோடு கருத்து வேறுபாடு வரும்போது நாம பேச மாட்டோம் அவங்க கிட்ட. அப்படியா? நாங்க பேசிக்கிறது இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, இன்றைக்கு கிறிஸ்தவங்க பேசிக்கவும் மாட்டாங்க, சண்டையும் போட மாட்டாங்களாம். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா அதை தீர்த்து கொள்ளணும். மோதல் நடந்தா கூட அந்த பிரச்சனை தீர்ந்துருங்க. ஆனா அப்படியே மனதிற்குள்ளேயே வைத்திருந்தா அந்த பிரச்சனை தீராதுல்ல. நம்ம இதயத்துக்குள்ள இருக்கிற கருத்து வேறுபாடுகளை பேசாவிட்டா நமக்குள்ள சமரசம் எப்படி வரும்? அதற்கு தான் நம்முடைய வாழ்க்கையில நாம நஷ்டம் போகிறோம். சரி, மனுஷங்களோடு இருக்கிற விஷயத்த பக்கத்துல வைங்க. அநேகர் தேவன் கூடயே சரியா இல்லைங்க. தேவன் என்றால் சரியான அபிப்பிராயம் இல்ல. தேவன் எனக்கு நன்மையே செய்ய மாட்டார்னு எப்பயும் ஒரு ஃபீலிங் இருக்கா? தேவன் இருந்தா ஏன் எனக்கு இப்படி செய்யல, எனக்கு ஏன் இதை கொடுக்கல, அவங்களுக்கு கொடுத்தாரு இவங்களுக்கு கொடுத்தாரு நினைக்கிறீங்களா? தேவனா இருக்கிறாரு, இருந்தா மட்டும் என்ன என்பது போல கேர்லெஸ் ஆக இருக்கிறீங்களா? தேவனை குறித்த ஆர்வம் இல்லையா? தேவனின் ஆசீர்வாதம் வேண்டும் என்கிற ஆசை இல்லையா? தேவனோடு சரியா இருந்தா நான் ஆசீர்வதிக்கப்படுவேன் என்கிற விசுவாசம் இல்லையா? அநேகர் இன்றைக்கு தேவனோடு சமாதானப்பட மாட்டாங்க. மனம் திரும்புதல்னா என்ன நினைக்கிறீங்க? நம்ம தவறுகளை எல்லாம் தேவனிடத்தில் ஒப்புக்கொண்டு ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வருகிறோம், ஒரு ஒப்பந்தத்துக்கு வருகிறோம். ஆண்டவரே, இனிமேல் என் வாழ்க்கையை உமக்கு பிரியமானபடி வாழ்வேன். இதோ கடந்த காலத்துல என் இஷ்டம் போல வாழ்ந்து நான் அழித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த பழைய பாவங்களுக்கான தண்டனையை நீங்க சிலுவையில் ஏற்றுக்கொண்டதுனால என்னை மன்னியுங்க ஆண்டவரே என்று அவர் பாதத்திலே முறையிட்டா தேவன் புதிய காரியத்தை செய்வாருங்க. எத்தனை பேர் இன்றைக்கு தேவனோடு சமாதானமா இருக்கிறீங்க? தேவனோடு சரியா இருக்கிறீங்க? தேவன் என்றால் பயப்படுகிறாங்க, தேவன் என்றால் ஒளிந்து கொள்கிறாங்க, தேவனை சந்திக்க முடியாம ஜெபம்னா பிரியமில்லாதவங்களா இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட தேவ செய்திகள்லாம் கூட ஆர்வம் இல்லாம இருக்கிறாங்க. அநேகம் பேர் சிஸ்டர் சொல்லுவாங்க, நான் மீட்டிங்க்கு போனா எங்க வீட்டுக்கார் கோவப்படுவாரு. எதற்கு? மீட்டிங்க்கு தேவனுடைய வசனத்தை கேட்க போனா கோவப்படுவாங்களாம். அதே மூவிக்கு போனா ஓகே, ஷாப்பிங் போனா ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போனா ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. இல்லையாங்க? பாருங்க, இயேசுவின் இடத்துக்கு வரும்போது ஒரு நபர் என்ன ஆகுறாங்க சொல்லுங்க? நல்லவங்களா ஆகுறாங்க, தேற்றப்படுகிறாங்க, மன்னிக்கப்படுகிறாங்க. ஆண்டவரிடத்துக்கு வரணும், நம்முடைய வாதத்தை தீர்த்து கொள்ளணும். நம்ம மனசு தேவனோடு சரியில்லை. நம்ம இருதயத்துக்குள்ள உலகம் கலந்து போயிருக்கு. பக்தி ரொட்டீன் போய் கொண்டுதான் இருக்கு. காலையில சாயந்தரம் ஏதோ செபித்து கொண்டிருக்கிறோம், ஆலயத்துக்கு போறோம் வரோம்னு சொல்றாங்க, தவிர இருதயம் தேவனோடு சரியா இல்ல. இருதயம் தேவனோடு சரியா இல்ல. அதற்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, ஏசாயா 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 18ஆம் வசனங்க. நம்முடைய வழக்கை
நம்ம கருத்து வேறுபாடுகள், பிரச்சனை என்னன்னு சரி பண்ணிடலாம். என்ன உங்க பிரச்சனை? வாங்க என் இடத்துல. என்ன உங்களுக்கு? என் மேல வருத்தம்? நான் ஏன் உங்களுக்கு இஷ்டம் இல்லை சொல்லுங்க? உங்களை சிருஷ்டித்தவர் இல்ல, உங்களை மீட்டவர் இல்லையா என்று முகமுகமாய் பார்க்கலாம் வாங்க என்கிறார். வாங்க வழக்காடுவோம் வாருங்கள் என்கிறாரு. என்ன சொல்றாரு? உங்கள் பாவங்கள் சிவரேன்றி இருந்தாலும் உறைந்த மழையை போல் வெண்மையாகும். என்னங்க? உங்கள் பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் அவைகள் பஞ்சை போலாகும். உங்கள் பாவங்கள் சிவரேன்றி இருந்தாலும் உறைந்த மழையை போல் வெண்மையாகும். வாங்க நம்முடைய வழக்கை தீர்த்து கொள்ளுவோம். நம்ம பிரச்சனை என்னமோ பாத்துடலாம். சொல்லு, நீ என்ன சொல்றியோ சொல்லு, நான் என்ன சொல்லணுமோ சொல்லுகிறேன். என்னங்க, இன்றைக்கு ஆர்குமெண்ட்ஸ் ஒன் வேல தான் நடக்குதுங்க. ஆண்டவர் சொல்லுகிறாரு, என்னிடத்துல வந்துருங்க நேரா. நீங்க என் பலவீனங்களை சொல்லுங்க, நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். தேவனுக்குள்ள பலவீனங்களை கண்டுபிடிக்க விரும்புகிறவன் மூர்க்கனுங்க. ஆனால் நம்முடைய பலவீனங்களை நம்ம பார்க்க முடிஞ்சா பாக்கியவான்கள். உனக்குள்ள தப்பு இருக்கும்போது எல்லாமே தப்பா தெரியும். மஞ்ச காமால வந்தவங்களுக்கு எல்லாமே மஞ்சளா இருக்குமாங்க. நீ தப்பு செய்துட்டு எல்லாரும் தப்பு செய்யறாங்க என்பது இன்றைக்கு சர்வ சாதாரணமாயிடுச்சுங்க. நீ கிறிஸ்தவனா இருந்து தவறு செய்கிற மற்றவங்களை கூட நீ அப்படியே ஒப்பிட்டு அவங்க செய்தாங்களே இவங்க செய்தாங்களே என்று சொல்லுகிறாய். வா, நம்முடைய வழக்கை தீர்த்து கொள்ளுவோம். எப்பொழுதாவது நீங்க முழங்காலிட்டு தெய்வ சமூகத்தில் உட்கார்ந்து ஒரு உரையாடல் பண்ணிருக்கீங்களா? ஆண்டவருக்கு நீங்க பதில்களை சொன்னீங்களா? இன்றைக்கு பண்ணுங்க. இதே உங்க ரட்சிப்பின் நாளா இருக்கும். இதே உங்களுடைய ஆசீர்வாத வருஷமா இருக்கும். செய்து பாருங்க. வா, நம்ம வழக்காடுவோம். என்னங்க சொல்லுங்க, உங்க வருத்தம் என்ன? உங்க கஷ்டம் என்ன? உங்க தேவை என்ன? உங்க குறைவு என்ன? சொன்னாதானங்க தீர்க்க முடியும். தேவனுக்கு சொல்லணும். வாருங்கள் நாம் வழக்காடுவோம். உங்கள் பாவங்கள் சிவரேன்றி இருந்தாலும் அது பனியை போல் வெண்மையாகும். சிவப்பான பாவங்கள் கிறிஸ்துவின் இரத்தத்தில் கழுவப்பட்டா வெண்மையா மாறிவிடும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவத்தினின்று நம்மை பரிசுத்தமாக்கும். வாங்க நம்முடைய வழக்கை தீர்த்து கொள்ளுவோம். தேவனுடைய வசனத்துக்கிட்ட வாங்க. அவர் வசனத்தால உங்களை நீங்க பரிசோதித்து பாருங்க. உங்க மனசாட்சியை சரி செய்து கொள்ளுங்க. உங்க தோஷங்களை, ஷார்ட் கமிங்ஸ, பாவங்களை ஒத்துக்கொள்ளுங்க. தெரிந்தோ தெரியாமலோ இந்த உலகத்துக்கு சம்பந்தப்பட்ட கெட்ட பழக்கங்களுக்கு, துன்மார்க்கமான காரியங்களுக்கு நீங்க இடம் கொடுத்திருப்பீங்க. அப்படியே சில தண்ணியில குளிச்சா பாவம் போயிடும் நினைக்கிறாங்க. இல்லங்க, பாவம் செய்து தானங்கள் செய்தா பாவம் போகாது. பாவங்கள் போக ஒரே வழி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் மட்டுமே ஒரு பாவி தான் பரிசுத்தமாய் மாற முடியும். ஏனென்றால் அவருக்கு மட்டுமே பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் இருக்கிறது. ஏனென்றால் அவர் மட்டுமே பாவம் இல்லாதவராய் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்து மரணத்தை ஜெயித்து பாதாளத்தை ஜெயித்து எழுந்தவரா இருக்கிறாரு. கிறிஸ்தவத்துக்கு முக்கியமான மூலம் உயிர்த்தெழுந்தவராகிய கிறிஸ்து. சிலுவையின் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியிருக்கு. உயிர்த்தெழுந்தவராகிய கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டியிருக்கு. அவரை உயர்த்த வேண்டியது இருக்கிறது. வாருங்கள் நம்முடைய வழக்கை தீர்த்து கொள்ளுவோம். உங்கள் பாவங்கள் சிவரேன்றி இருந்தாலும் அது உறைந்த மழையைப் போல் வெண்மையாகும். அது இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் அது பஞ்சை போலாகும். பாருங்க, இங்க 2 விஷயம் சொல்லிருக்கு. உங்க பாவங்கள் சிவப்பான கரையா இருந்தா கூட அது பனியை போல வெண்மையாகும். கரையில்லாத வாழ்க்கை தரேன் என்கிறாருங்க. எந்த விதமான குறைவும் இல்லாமல் சபையானது மாசற்றதும் குற்றமற்றதுமா இருக்க வேண்டும் என்று, கரையானாலும் திரையானாலும் இருக்கக்கூடாது என்று கிறிஸ்து தம் இரத்தத்தை கொடுத்து நம்மை வாங்கினாருங்க. அவருடைய இரத்தத்தின் மூலம் நாம் கழுவப்படும் போது நாம பரிசுத்தவான்கள் ஆகிறோம். திடீரென்று நீங்க சாக வேண்டுமென்றோ, நீங்க கெட்டு போக வேண்டுமென்றோ தேவன் விரும்பல. ஒருவரையும் தேவன் நேசிக்கிறாரு. என் ஏசாண்டவர் என்ன நேசிக்கிறாருன்னு தினமும் சொல்லுங்க உங்க மனசுக்குள்ள. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய உங்களை நீங்க ஒப்புக்கொடுங்க.
நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால், அடுத்த வசனம், நீங்கள் மனம் பொருந்தி என் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தால், 19ஆம் வசனங்க, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். All the best will come to you. நீங்க என்னுடைய வார்த்தையை அங்கீகரித்தால் நல்லவற்றை உங்களுக்கு கொடுப்பேன், சிறந்தவைகளை உங்களுக்கு கொடுப்பேன், உங்களுக்கு தேவையானதை உங்களுக்கு கொடுப்பேன். அல்லேலூயா! எவ்வளவு பெரிய தேவன் நமக்கு இருக்கிறார். நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் உங்களை நீங்கள் அர்ப்பணித்துக் கொண்டால், சர்ச்சுக்கு வர முடியலன்னு சொல்றாங்க சிலர், தூரமா இருக்கிறோம்னு சொல்றாங்க சிலர், ட்ரை பண்ணுங்க. அதற்குள்ள உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆலயத்துக்கு சென்று தேவனுடைய சமூகத்தில் உங்க இருதயத்தை ஊற்றுங்க. மனம் திரும்பின தம்பதிகளாக தேவன் உங்களுக்கு பிள்ளைகளை கொடுக்கும்போது வெக்கேஷன் பிளான் செய்கிறாங்க தவிர தேவனோடு தனிமையாக சென்று நேரம் செலவிட வேண்டும் என்ற பிளான் இருக்கா? ஓடுங்க. தேவன் நமக்கு நன்மை செய்தார், நாம அவருக்கு கீழ்ப்படிந்தோம். கீழ்ப்படிவது அவருக்கு ரொம்ப பிரியங்க. பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். அவருக்கு தேவையானது பலிகள் அல்ல, அவருடைய வார்த்தையை கேட்கணும். ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவன் நம்மோடு பேசும்போது அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படியாக நம்ம வாழ வேண்டும். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில் நிச்சயமாய் நீங்கள் பட்டயத்துக்கு இரையாவீர்கள். கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. நீங்கள் மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில் நிச்சயமாக நீங்கள் பட்டயத்துக்கு இரையாவீர்கள். ஐயோ, தேவனுடைய வார்த்தையை கேட்டாலும் ஒண்ணுதான், கேட்காவிட்டாலும் ஒண்ணுதான் நினைக்காதீங்க. கீழ்ப்படிந்தாலும் கீழ்ப்படியாவிட்டாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. நீங்க தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவங்கள மட்டும் இல்ல, கீழ்ப்படியாதவங்களையும் தேவன் பயன்படுத்துவார் நினைக்காதீங்க. தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது, அவருடைய வார்த்தையை கேட்டு நடுங்கும் போது அவருடைய பார்வை நம் மீது இருக்கும். தேவனுடைய வார்த்தை நம்ம கேட்கும் பொழுது அந்த வசனத்தின்படி நம்ம வாழ்ந்து ஆசீர்வதிக்கப்படுவோம். மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாக பட்டயத்துக்கு இரையாவீர்கள். இப்போ இந்த ஆபரேஷன் தியேட்டருக்கு போனா டாக்டர்ஸ் என்ன செய்யறாங்க? சர்ஜரி என்றால் என்னது? கத்திகளை வைத்து உங்க உடல்ல அறுக்குறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு அப்படிப்பட்ட அபாயம் வராம, மரண ஆபத்து வராம, விபத்துகள் நடக்காம நான் உன்னை காப்பாற்றுவேன் என்கிறார். மாட்டோம் என்று சொன்னால் சாபம், கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம். அவர் சொல்லுவது நம்ம நல்லதுக்கு தான். அவர் கொடுக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு உபயோகமா இருப்பதற்கு. இன்றையிலிருந்து தேவனோடு உங்களுக்கு சண்டை இருந்தால், தேவனிடத்தில் கருத்து வேறுபாடுகள் இருந்தா, தேவனை நம்பாத விஷயம் இருந்தா, உங்க இருதயத்துல சந்தேகங்கள் இருந்தா அதை தேவனுடைய சமூகத்தில் சொல்லுங்க. முழங்கால் போட்டு ஜெபிங்க. ஆண்டவர் உங்க இதயத்துக்கு தேவையான நன்மையை கொடுப்பாரு. உங்களுடைய தேவைகளை சந்திப்பாரு. உங்க அசுத்தங்களை கழுவி புதிய சிருஷ்டியா, பனியை விட வெண்மையா நம்மை மாற்றக்கூடியவர் அவர். அப்படிப்பட்ட மாற்றத்தை தேவன் நம் எல்லாருக்கும் கொடுப்பாராக. ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, இன்னொரு முறை உடைய பாதத்துக்கு வருகிறோம் ஆண்டவரே. யார் யார் எங்கெங்கிருந்து அப்பா இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிறாங்களோ அவர்கள் எல்லாரையும் சந்திங்கப்பா. ஒவ்வொரு காலையும் இப்படியாக 7 மணிக்கு உடைய வார்த்தையோடு நாளை தொடங்குகையிலே எங்க வாழ்க்கையில உங்க ஆசீர்வாதங்களை கொடுங்க. உம்முடைய வார்த்தைகளை கேட்க உதவி செய்யுங்க. உம்மோடு உறவு கொண்டிருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. உம்முடைய சமூகத்தை தேட உதவி செய்யுங்க. உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க உதவி செய்யுங்க. இது முதற்கொண்ட ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தை எங்கள் குடும்பத்தை சுற்றி வைத்து கிருபை செய்யும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் எப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்க எங்கெங்க இருந்து பாக்குறீங்க என்ற விஷயத்தை கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. உங்களுடைய பட்சத்தில் நாங்க ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஜெப குறிப்புகள் பாரங்களை தெரியப்படுத்த 8939801234 என்னும் கீழ்காணும் எண்ணிற்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் வாட்ஸ்அப் பண்ணுங்க. டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ண, ஷேர் பண்ண மறந்து விடாதீங்க. தெலுங்கு, தமிழ், ஹிந்தி, மலையாளம், பெங்காலி, ஒரியா மொழிகளில் கல்வாரி தரிசனம் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுது. அநேக ஆயிரக்கணக்கானோர் அநேக மொழிகளிலே கொடுக்கப்படுகிற இந்த செய்திகளை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுகிறாங்க. இந்த ஊழியத்தை நீங்க நேசித்து ஊழியத்துல பங்கு பெற விரும்பினால், ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கும் ஆசீர்வாதத்தை நீங்களும் பெற விரும்பினால், ஆண்டவர் உங்களுக்கு ஏவினால் இந்த ஊழியத்துல பங்கு பெறுங்க.
கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே நேரத்தில் அனுதின தியான நிகழ்ச்சியில் கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.